بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وقول نبينا صلى الله عليه وسلم يسيروا இலகுவாக்குங்கள், ولا تعسروا, மக்களுக்கு சிரமங்களை கொடுக்காதீர்கள். முபஷிரு, மக்களுக்கு நல்லவற்றை எடுத்துரையுங்கள். ولا تنفروا, மக்களை விருண்டோட செய்யாதீர்கள் என்கிற இறை தூதரின் பொன்மொழியை சொன்ன வண்ணம் எனது இந்த ஜும்ஆ உரையினை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால ரபியுல் அவ்வல் மாதத்துல நாம இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் முஃமின்கள் அவர்கள் சக மனிதர்களை, அவர்களோடு இருக்கக்கூடியவர்கள் அவங்க என்ன செய்வாங்க, நேசிப்பார்கள். ஒரு தாய் தன் பிள்ளையை நேசிப்பாள், ஒரு பெற்றோர் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை நேசிப்பார்கள், அந்த பிள்ளைகள் பெற்றோர்களை நேசிக்கும், நண்பர்களை நீங்கள் நேசிப்பீர்கள், உறவுகளை நேசிப்பீர்கள். அந்த நேசத்துல வேறுபாடு இருக்கும் இல்லையா? நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை நேசிப்பதை போன்று மற்றவர்கள் என்ன செய்ய முடியாது, நேசிக்க முடியாது. உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களை நீங்கள் நேசிப்பதை போன்று வேறு யாரையும் நீங்க என்ன செய்ய முடியாது, நேசிக்க முடியாது. இப்படி எல்லா நேசத்திற்கும் ஒரு அளவீடு இருக்கிறது. ஆனால் ஒரு இறை நம்பிக்கையாளர் இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் என்றால், இறை நம்பிக்கையாளர்களுக்கு இறை தூதருடைய நேசம் இல்லாம அவங்களுடைய ஈமான் என்ன செய்யாது, பரிபூரணம் அடையாது. நம்ம எப்படி ரசூலுல்லாஹ்வை நேசிக்கணும் அப்படின்னா, அந்த நேசத்தை உலகத்தில் எதோடும் ஒப்பிட முடியாது. இதுல இதோட ஒப்பிடலாம் அல்லது அதோட ஒப்பிடலாம் என்று உலகத்தில் நாம் பயணிக்கக்கூடிய சக மனிதர்களில் எந்த மனிதர்களோடு அந்த நேசத்தை செய்ய முடியாது, ஒப்பீடு செய்ய முடியாது. அல்லாஹ் மிக தெளிவாக நமக்கு திருமறை குர்ஆனில் சொல்கிறான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி இறை நம்பிக்கையாளர்களுக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால், தங்களுடைய உயிரை விட மேலாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நபி அவர்களை உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் எப்படி பார்க்க வேண்டும் தெரியுமா? தன் உயிரை விட மேலாக பார்க்க வேண்டும். தன்னுடைய உயிரா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உயிரா என்றால், தன் உயிரா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லா என்ற சூழல் வரும் பொழுது ஒரு இறை நம்பிக்கையாளர் எப்படி நடக்க வேண்டும்? அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். தங்கள் உயிரை விட மேலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிப்பது இறை கட்டளை. நேசிச்சாகணும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள், நம்மள்ட்ட ஈமான் இருந்தால் எங்க போக முடியும்? சுவனத்திற்கு செல்ல முடியும். நம்மிடத்தில் ஈமான் இருப்பதற்குண்டான ஒரு அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா யுமினு அஹதுக்கும், உங்களில் எவரும் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது. ஈமான் இல்லைன்னா சொர்க்கம் இல்லைங்க. ஈமான்ங்கிற சாப்டர் நம்மள்ட்ட இல்லைன்னு வச்சுங்களேன், சொர்க்கம் இல்லை, அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். நான் உங்களிடத்திலே என்றால் இறை நம்பிக்கையாளர்களிடத்தில் நான் உங்களிடத்திலே நேசத்திற்குரியவனாக ஆக வேண்டும். யாரையெல்லாம் விட மின் வாலிதிஹி,
உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களை விட நீங்கள் என்னை நேசிக்க வேண்டும். எப்படி அந்த நேசம் இருக்க வேண்டும் என்றால், உங்கள் பெற்றோர்களை விட அதிகமாக என்னை நீங்கள் நேசிக்க வேண்டும். நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட அதிகமாக நேசம் என் மீது இருக்க வேண்டும். மிவ்வாலிதிஹி வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். உலகத்தில் எந்த மனிதர் இருந்தாலும் சரி, அவர் உங்களுக்கு எவ்வளவு விருப்பமான மனிதராக இருந்தாலும் சரி, எந்த மனிதரோடும் ஒப்பிடவே முடியாது. உலகத்தில் யாரை நேசிப்பதை விடவும் நான் உங்களிடத்திலே நேசத்திற்குரியவனாக ஆகிற வரை உங்களில் எவரும் ஈமான் கொண்டவர் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க. சொல்லவா அப்படி நேசிக்கணும். நீங்கள் பிள்ளைகளை எப்படி நேசிப்பீர்கள்? உங்கள் பெற்றோரை எப்படி விரும்புவீர்கள்? நீங்கள் பாத்தியப்பட்டு ரொம்ப ஆத்மார்த்தமாக பழகக்கூடிய உங்கள் உறவுகளை நீங்கள் எப்படி நேசிப்பீர்கள், விரும்புவீர்கள்? அதையெல்லாம் தாண்டி நபியினுடைய நேசம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரவங்களும் நமக்கு சொல்லி தருகிறார்கள். சொல்ல அப்படி நேசிக்கணும். அந்த நேசம் தான் நம்மை சுவனத்திற்கு கொண்டு செல்லும். சொல்ல நேசிக்கிறோம்லங்க, அந்த நேசம் விரும்பியோ விரும்பாமலோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறுகளை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த நபி எப்படி பாடுபட்டிருக்கிறாங்க, எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் ஒரு இறை நம்பிக்கையாளர் யோசித்து சிந்தித்து பார்ப்பார் என்றால் ரசூலுல்லாஹ்வுக்கு மேல ஆத்மார்த்தமான ஒரு நேசம் வரும், பாசம் வரும். அந்த பாசமும் நேசமும் நம்மை சுவனத்திற்கு அழைத்து செல்லும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நபி தோழர் வருகிறார். புகாரியில 6101வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. ஒரு நபி தோழர் வருகிறார், வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, மத்தஸ்ஸாஆ, மறுமை நாள் எப்பொழுது வரும்? ரசூலுல்லாஹ் வந்து கேள்வி. ஒரு கிராமவாசி வராங்க, மறுமை நாள் எப்பொழுது வரும் நபியே அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கள் அதற்கு பதில் சொல்கிறார்கள், மா அத்தலஹா. மறுமை நாள் எப்பொழுதுன்னு கேட்கிற, நீ என்ன அதற்காக என்ன தயாரித்து வைத்திருக்கிறார்? ரசூலுல்லாஹ்வுடைய கேள்வி. மறுமை நாள்ங்கிறது சாதாரணமான ஒண்ணா? மறுமை நாள் ஏற்பட்டு விட்டது என்றால் நம்முடைய கணக்கு முடிஞ்சு. இறைவன் நம்முடைய கணக்கை சரிபார்க்கக்கூடிய ஒரு நாள். அப்ப அந்த நாள் எப்பொழுது என்று நீ கேட்கிறாய் என்றால் மா அத்தலஹா. இப்ப அதற்காக நீ எதை தயாரித்து வைத்திருக்கிறாய்? உன் நிலை என்ன, என்ன வச்சிருக்கிற அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பொழுது அந்த நபித்தோழர் சொல்லுகிறார், கால மா அத்தத்துலஹா மின் கஸீரி ஸலாத்தின் வலா ஸௌமின் வலா ஸதகத்தின். அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, பெருசா சொல்லக்கூடிய அளவிற்கு நான் உபரியான வணக்கங்கள் என்னிடத்துல இல்லை. தொழுகிறேன், ஆனா ஆகா ஓஹோன்னு சொல்ற அளவுக்கு என்னிடத்துல உபரியான தொழுகை என்னிடத்தில் இல்லை. வலா ஸௌமின், பெரிய அளவிற்கு அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய உபரியான நோன்புகள் என்னத்தில் இல்லை. நோன்பு வைக்கிறேன், உபரியான நோன்புலாம் ஒண்ணும் கிடையாது. ஒலா சதக்கத்தில், பெரிய அளவிற்கு உண்டான தான தர்மங்களை நான் செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த நபித்தோழர் சொல்லுகிறார், ஒலாக்கின்னி, என்றாலும் ஒரு விஷயம் என்னிடத்துல இருக்கிறது. பெரிய அளவிற்கு உபரியான வணக்கங்கள் என்னிடத்துல இல்லாவிட்டாலும் என்னிடத்துல ஒரே ஒரு தன்மை இருக்கிறது. அந்த தன்மை என்ன தன்மை தெரியுமா? உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரவர்களையும் நான் நேசிக்கிறேன். என் உயிரை விட மேலாக நேசிக்கிறேன். இந்த நபியையும் இறைவனையும் எப்படி நான் நேசிக்கிறேன் என்றால் அதிகமாக நான் நேசிக்கிறேன். இந்த நேசம் கிட்ட இருக்குது. உபரியான வணக்கம் இல்ல, தொழுகை இல்ல, நோன்பு இல்லை, இல்ல உபரியா கடமை இல்லாத உபரியான வணக்கம் எதுவுமே இல்ல. ஆனா அல்லாஹ் ரசூலை நான் விரும்புறேன். இதை கேட்ட மாத்திரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மன் அஹபப்த, உன்னிடத்திலே அந்த நேசம் இருப்பது உண்மை என்றால் நீ அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரவர்களையும் விரும்புவது நேசிப்பது உண்மை என்றால் நீ யாரை நேசிக்கிறாயோ, யாரை விரும்புகிறாயோ அவரோடு இருப்பாய். இவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த செய்தியை இன்னொரு அறிவிப்புல வருகிறது. சஹாபாக்கள்லாம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, அப்பொழுது நாங்களும் அப்படித்தானா? ஆம், நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ விரும்புகிறீர்களோ அவர்களோடு தான் இருப்பீர்கள் சொன்ன உடனே சஹாபாக்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்? உண்மையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபி தோழர்கள் அப்படி நேசித்தார்கள்.
தங்கள் உயிரை விட, உடைமைகளை விட, உலகத்தில் உள்ள எல்லா நபர்களையும் விட நபித்தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நேசித்தார்கள். நேசித்ததினால் உறுதிப்பாட்டோடு ஒரு பொன்முறுவல் சிரிப்பு உங்களுக்கு வருது. என்ன, நம்ம ரசூலுல்லாஹ்வோட சொர்க்கத்தில் இருப்போம் அப்படின்னு. அப்ப அந்த நேசமும் பாசமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் வைக்கக்கூடிய அந்த நேசம் என்பது நம்மை சுவனத்தின்பால் அழைத்து செல்லும் அப்படின்றத புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு எல்லோரும் அல்லாஹ்வுடைய தூதர்களை நாங்க நேசிக்கிறோம்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்வை நேசிக்காத எந்த ஒரு முஸ்லிமாவது இருக்க முடியுமா? வார்த்தையிலே சொல்வார்கள், நபியை நாங்க நேசிக்கிறோம், அல்லாஹ்வை நேசிக்கிறோம். நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்களோடு வாழ்ந்தார்களே, அந்த நபித்தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நேசித்தார்கள் தெரியுமா? அந்த நேசமும் பாசமும் எப்படி இருந்தது தெரியுமா? உயிரை விட மேல நேசித்தாங்க. தங்களுடைய உயிரா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உயிரா என்று வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஏன் உசுறு போனாலும் பரவாயில்லை, ரசூலுல்லாஹ்வுடைய உசுறு முக்கியம். இந்த அளவுக்குனா நிறைய செய்திகளை சொல்லலாம். ஒரே ஒற்றை செய்தி சுருக்கமாக, அவங்க எந்த அளவுக்கு பாச நேசத்தோடு நபிகளாரை விரும்பினார்கள் என்பதற்கு ஒரே ஒரு செய்தி. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு போர்க்கள நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அவ்வளவு படை பட்டாளங்கள் நபிகள் நாயகத்தை கொல்வதற்காக எதிரி படை அப்படியே கழுகு கூட்டங்களாக கொக்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே அந்த போர்க்களத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்கதியாக விடப்பட்டார்கள். அந்த நேரத்தில் பல நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ்வுக்காக உயிர் துறந்தார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள். ஏன்னா ரசூலுல்லாஹ்வை சுத்தி யாருமே இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை சுற்றி யாருமே இல்லை. நபிகள் நாயகத்தை கொல்வதற்காக அம்புகளை, அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்களை கொண்டு தாக்குவதற்கு ஏராளமான படைகள் அங்கே காத்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே நபிகள் நாயகத்தை தனியாக விட்டு விடாமல் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் அபூ தல்ஹா வந்து நிற்கிறாங்க. அபூ தல்ஹா அவங்களை பொறுத்தளவுக்கு அவ்வளவு நேர்த்தியா அம்பெறியக்கூடிய ஒரு நபித்தோழர், சூப்பரா அம்பெறிவார். ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன விருப்பம் ரசிப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அபூ தல்ஹா அம்பெய்வதை அல்லாஹ்வுடைய தூதர்கள் அப்படி ரசிப்பார்கள். அவ்வளவு டேலண்டான ஒரு பர்சன் அபூ தல்ஹா அவங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால அபூ தல்ஹா இருக்கிறாங்க, அபூ தல்ஹாவுக்கு அப்படியே பின்னால பாதுகாப்பா ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. அந்த நிலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரேனும் அம்பு கூடைகளை எடுத்துக்கொண்டு சென்றால், அம்பு காலியாகிட்டே இருக்கு, ஒரு சாமி எடுத்து என்ன செய்யறாரு, அடிச்சு எதிரிகளை விளாசி கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு மனிதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய நிர்கதியான அந்த சூழலில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை காப்பாற்றுவதற்காக அந்த போர்க்களங்களே ஒற்றை மனிதராக அம்பு கூடையை ஏந்தி வந்து ஒவ்வொரு அம்புகளாக எடுத்து எதிரிகளை பதம் பார்த்து கொண்டு வருகிறார் அபூ தல்ஹா அவர்கள். ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, அம்பு காலியாயிட்டே இருக்குது. சில பேர் வெறுமனே அம்பு கூடையை கொண்டு போய், அதாவது அம்பு கூடையை கொண்டு போறாங்க. அவங்க போர்க்களத்தில் பெரிய அளவுக்கு அவங்கள்ட்ட வேலை இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அவங்கள்ட்ட அம்பு கூடையில உள்ள அம்புகளை வாங்கி அபூ தல்ஹாட்ட கொடுக்கலாமே அப்படின்னு நினைச்ச ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அப்படியே எட்டி பார்க்கறாங்க. அபூ தல்ஹாவுக்கு பின்னால இருந்த ரசூலுல்லாஹ் அப்படி எட்டி பார்க்கறாங்க. உடனே சத்தம் வருகிறது, அல்லாஹ்வின் தூதர் அவர்களை, யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களை, லா துஸ்ரிஃப், உங்கள் தலைகளை நீங்கள் உயர்த்த வேண்டாம். ஏன்? எதிரிகள் உங்கள் தலைகளை பதம் பார்ப்பதற்காக, உங்கள் உயிர்களை காவு வாங்குவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, என் நேசத்திற்குரிய இறை தூதரே, உங்கள் தலைகளை நீங்கள் உயர்த்த வேண்டாம். ஏன்? நஹரி தூன நஹரிக், என்னுடைய நெஞ்சு உங்களுடைய நெஞ்சுக்கு முன்பாக நீங்கள் அணியக்கூடிய போர் கவசமாக உங்களுக்கு முன்பாக நின்று நான் உங்களுக்கு அரணாக நின்று உங்களை காத்து கொண்டிருக்கிறேன். உங்க தலையை நீங்க உயர்த்திராதீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த போர்க்களத்துல அபூ தல்ஹா அப்படி அம்பிவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இதை பத்தி பின்னால சொல்லும் பொழுது, அபூ தல்ஹா அவர்களுடைய கை இதனால் செயலிழந்து போகக்கூடிய அளவுக்கு, ஏன்னா அவ்வளவு ஸ்பீடா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது கை எப்படி ஆகும், அவ்வளவு நேர்த்தியாக அம்பி எறிந்தார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கும். இப்படி நேசிட்டாங்க.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக வெறுமனே வார்த்தைகளால் அல்ல, நபியை நேசிக்கிறோம் என்பதை வார்த்தைகளால் அல்லாமல் தங்களுடைய உயிரையும் துறப்பதற்காக பாடுபட்டவர்கள் தான் நபித்தோழர்கள். அப்படி நேசிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர்கள் நாம் எப்படி நேசிக்கணும்? உயிரை விட எப்படி நபித்தோழர்கள் நேசித்தார்களோ, விரும்பினார்களோ அதுபோன்று நேசிக்க வேண்டும். இன்னைக்கு அது மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறதா? நேசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறதுனா இன்னைக்கு எல்லாருமே நேசிக்கிறோம் சொல்றோம். மாற்று கொள்கையில் உள்ளவர்களும் சொல்லுகிறார்கள் நாங்கள் நபிகள் நாயகத்தை நேசிக்கிறோம். தௌஹீது பேசக்கூடியவர்களும் சொல்லுகிறார்கள் நாங்கள் நபிகள் நாயகத்தை நேசிக்கிறோம். மௌலூத் ஓதக்கூடியவர்களும் சொல்லுகிறார்கள் நாங்கள் நபிகள் நாயகத்தை நேசிக்கிறோம். எது உண்மையான நேசம்? ஒரு கொஸ்டின் வரும்ல, எதுப்பா நேசம்? இப்படி கேள்வி வரணுமா இல்லையா? அந்த கேள்விக்கு என்ன பதில் என்றால், முதல்ல ரசூலுல்லாஹ்வுடைய உயிரா நம்ம உயிரான்னு வரும்போது எது முக்கியம்? நமக்கு ரசூலுல்லாஹ்வுடைய உயிர் தான். அப்படி நேசிக்கணும். இன்னைக்கு அதற்கான சூழல் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர்களுக்காக போர்க்களங்களில் இறங்கி நபிகள் நாயகத்துடைய உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இல்லை, இல்லையா? ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய சொல் இருக்குது இல்ல? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன அந்த சொற்கள், எதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏவி இருக்கிறார்களோ, எதை தடுத்திருக்கிறார்களோ, அந்த கொள்கை இருக்குல்ல, இன்னைக்கு கையில் இருக்குல்ல, ஒரு பழங்கொத்தாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் அந்த கொள்கையை நமக்கு தந்திருக்கிறாங்க. அந்த கொள்கையா அல்லது நம்முடைய உயிரா உறவா என்று வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஒரு இறை நம்பிக்கையாளர் என்ன முடிவு எடுக்கணும்? அதான் நேசம். அதானங்க நேசம். நான் நபியை நேசிக்கிறேன், நான் என் பெற்றோரை நேசிக்கிறேன். பெற்றோரை நேசிப்பதாக இருந்தால் பெற்றோர் என்ன சொன்னார்களோ, எப்படி நடக்க சொன்னார்களோ, எப்படி ஒழுங்கோடு நம்ம இருக்க சொன்னார்களோ அப்படி இருக்கிறதால பெற்றோரை நேசிக்கிறது. பெற்றோரையே மதிக்கிறது கிடையாது. ஊதாரியா ஒருத்தன் சுத்துறான், அவன் சொல்றான் எங்க அப்பா அம்மா ரொம்ப நேசிக்கிறேன், செருப்பை கழட்டி அடிக்கணும். அப்படிதானே? நீ என்னடா அப்பா அம்மாவை நேசிக்கிற? தன் தகப்பனை தன் பெற்றோரை ஒருவன் நேசிப்பதாக இருந்தால் அந்த பெற்றோருடைய சொல்ல கேட்டு நடக்கிறாம்ல, கட்டுப்பட்டு நடக்கிறாம்ல, அதான் நேசிக்கிறது. இறை தூதரவர்களை நேசிப்பதென்றால் இறை தூதருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பதுதான் நேசிப்பது. இன்னைக்கு அப்படி இருக்கிறோமான்னு பாருங்க. யாராக இருந்தாலும் நபியை நேசிக்கிறோம் என்று யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ, மௌலிது ஓதலாமா இல்லையா, ஓதக்கூடாது, அது தனி டாபிக், அது வேற விஷயம். நபியை நேசிக்கிறோம் என்று யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அந்த நேசம் உண்மையாக இருக்கும் என்றால் அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடு என்ன? கட்டுப்படுதல். அந்த தூதருடைய சொல்லுக்கு கட்டுப்படுதல். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள். நபி அல்லாஹ் சொல்றான், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பது உண்மை என்றால், இறைவனை நீங்கள் நேசிப்பது உண்மை என்றால், இறைவனை எல்லா மக்களும் நேசிக்கணும்ல. இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா இறை நம்பிக்கையாளர்களும் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், நபியை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை விரும்புபவர்களாக நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, நபியாகிய என்னை பின்பற்றி நடங்கள், என்னை பின்பற்றுங்கள். இறை தூதருடைய வழி நடங்கள். இறை தூதருடைய வழியில் நீங்கள் நடந்தால் யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அப்ப அல்லாஹ்வை நம்ம நேசிக்கிறோம்னா அதனுடைய வெளிப்பாடு என்ன? அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். அல்லாஹ்வை நேசிக்கிறதுனா ரசூலுடைய சொல்ல பேச்சை கேட்டு நடக்கிறது. யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். வயக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும், உங்களுடைய பாவங்களை உங்களுக்காக மன்னிப்பான். யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் மையுத்திர் ரசூல், யார் தூதருக்கு கட்டுப்படுகிறாரோ ஃபக்கத் அத்தா அல்லாஹ், அவர் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு விட்டார். எப்படிப்பட்ட வார்த்தை! இந்த தூதருடைய சொல் பேச்சை கேட்டு கட்டுப்பட்டு எவன் நடக்கிறானோ அவன் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு விட்டான். என்ன மாதிரியான வார்த்தைன்னு பாருங்க. அப்ப அல்லாஹ்வை நேசிப்பதென்றால் இறை தூதருக்கு கட்டுப்பட்டு நடக்கும். நேசித்தல் என்றாலே கட்டுப்படுதல். அப்ப இறை தூதர்களுக்கு நாம இறை தூதருடைய சொல்ல இறை தூதரை நேசிப்பதென்றால் அவங்களுக்கு கட்டுப்பட்டு, அவங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது தான். அப்படி கட்டுப்பட்டு நாம நடப்பது என்பது நம்மை சுவனத்தின்பால், எப்படிப்பட்ட சுவனம், நபிமார்கள் நல்லோர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த சுவன பூஞ்சோலைக்கு நம்ம இழுத்து செல்லும். அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், சூரா நிசா, உமை யுத்தஇல்லாஹ வ ரசூலஹு,
யார் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கும் கட்டுப்படுகிறாரோ உலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன், நபிமார்களில் வசித்தீகின், நல்லோர்களில் வசுஹதா, இன்னும் அல்லாஹ்வுடைய பாதையில உயிர் துறந்தவர்களில் வசாலிஹீன், சாலிகான அடியார்களில் அவர்களோடு அவர்கள் இருப்பார்கள். வஹுஸ்ன உலாயிக ரஃபீகா, இவர்கள்தான் சிறந்த தோழமை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடந்தவங்க இப்படிப்பட்ட நபிமார்களோடு நல்லோர்களோடு சோனத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப நபியை நேசிக்கிறது அப்படிங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய சொல் பேச்சை கேட்டு நடக்கிறது தான் நபியை நேசிக்கிறது. அந்த சொல்லுக்கு மாற்றமா நடந்தா ரசூலுல்லாஹ் நேசிக்கிறது ஆகுமா? ஆகாது. நபித்தோழர்களை பாருங்க, இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய சொல்ல அவங்க நேசிப்பார்கள், விரும்புவார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்கன்னா ஒரு யுத்தக்களம், பத்ருடைய களம். இந்த பத்ருடைய களம்ங்கிறது சாதாரணமான ஒரு போர்க்களம் இல்லைங்க. இந்த அன்சாரி தோழர்கள் இருக்கிறாங்களே, ஒட்டுமொத்த அரபு தேசமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிரியாக பாவித்த அந்த நேரத்தில் ஒருவருக்கு அடைக்கலம் கொடுப்பது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஊரே, ஒரு பெரிய ஊரை எதிர்த்து கொண்டிருக்கிறது. இவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே உள்ள மக்களுக்கு அதிகமான பாதிப்புகள் ஏற்படும் எப்படின்றதெல்லாம் தெரிந்து கொண்டு ரசூலுல்லாஹ்வுக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சிருந்தாங்களா அந்த அன்சாரி தோழர்கள். அந்த அவங்க அங்க வந்து இருக்கும் பொழுதுதான் அந்த போர்க்களம் நடைபெறுகிறது. அந்த போர்க்கள நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதிரிகளுடைய படை வந்து கொண்டு, அபூ சுஃபியானுடைய படை வந்து கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கள்கிட்ட கருத்து கேட்கிறாங்க. அப்படி கருத்து கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் அவர்கள் கருத்து சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அதை அப்படியே பெரிய அளவுக்கு கண்டுக்கல. எப்பா என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம், நீங்க ஒத்துழைப்பு கொடுப்பீங்களாங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. கேட்டால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலிருந்து கருத்து வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. ரசூலுல்லாஹ் அப்படியே அதை புறக்கணிக்கிறாங்க, பெருசா கண்டுக்கல. உமர் அவர்கள் என்ன செய்யறாங்க, மறுபடி கருத்து சொல்லுகிறார்கள். உமர் அவருடைய கருத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் கண்டுகொள்ளவில்லை, அப்படியே புறக்கணிக்கிறாங்க. இங்க அன்சாரிகள், மதீனாவுல அன்சாரிகளுடைய அந்த உறுதுணை நமக்கு அவசியமாக இருக்கிறது. அவங்கள்ட்ட இருந்து ஒண்ணு வரலையேங்கிற மாதிரி சொல்லக்கூடிய எதிர்பார்ப்பு. உடனே அங்கே அன்சாரிகளுடைய தலைவராக இருந்த சாத் பின் உபாதா அவர்கள் உடனே எழுந்திருக்கிறார்கள். என்ன ரசூலுல்லாஹ் அபூபக்கர் பேசியுமே பதிலளிக்கவில்லை, உமர் அவர்கள் பேசியும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் பதிலளிக்கவில்லை. ஃபகாம சாத் பின் உபாதா, உடனே சாத் பின் உபாதா எந்திக்கிறார், எழுந்து சொல்கிறார், ஃபகால இயானா துரீது யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் நபியே, நீங்கள் எங்களை பற்றியான கருத்தையா நீங்கள் விரும்புகிறீர்கள்? நாங்கள் என்ன சொல்வோம் என்பதை நீங்கள் பயப்படுகிறீர்களா? வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக சொல்கிறோம், லவ் அமர்தனா அன் நஹீலஹா இலல் பஹர், இதோ எங்களுடைய குதிரை படைகளை, எங்களுடைய வாகனங்களை நீங்கள் கடலிலே இறக்க கட்டளையிட்டாலும், நீங்க சொல்கிறீர்கள் கடல்ல இறக்குங்கன்னு நீங்க சொல்றீங்க, அந்த உங்களுடைய சொல் ஆணையாக கட்டளையாக இருக்கும் என்றால் அமர்த்தனா, அதை நாங்கள் செயல்படுத்துவோம், கடலிலேயும் நாங்கள் இறங்கி எங்கள் உயிரை துறப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நபியே, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. இலா பருக்கில் கமாம், எங்கள் குதிரைகளை அடித்து பருக்குல் கமாமை நோக்கி நீங்கள் ஓடுங்கள் என்று சொன்னாலும் அங்கே புறப்படுவோம். ஏன்? உங்கள் சொல்லுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறது என்னங்க? அல்லாஹ்வுடைய தூதர்களை நேசிப்பது விரும்புவது என்றால் நபி தோழர்கள் சொன்னார்களே, நீங்க இறங்கி சாகினா கூட செத்து விடுவோம் அல்லாஹ்வுடைய தூதர்களே என்றார்களே, அப்படி இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுக்காக உசிரை விடுவதற்கு கூட தயாராக இருக்க வேண்டும். அப்படி நேசிக்கிறோமா இன்னைக்கு? அல்லாஹ்வுடைய கிருபையினால இன்றைக்கு யாரை பார்த்து வஹாபிகள் என்று சொல்கிறார்களோ, யாரை பார்த்து தீவிரவாதிகள், இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி இருக்கிறாங்களா இல்லையா? கேட்கிறோம். வஹாபிகள் தீவிரவாதிகள், யாரை பார்த்து வஹாபிகள் தீவிரவாதிகள் என்று சொல்லுகிறார்களோ அவர்களால் தான் பல சுன்னாக்கள் ஹயாத்தாக்கப்பட்டிருக்கிறது. இருக்கிறா இல்லையா? எத்தனை சுன்னத்துகள், இரவு தொழுகை என்றாலே அப்படியே சகட்டு மேடைக்கு தொழுது கொண்டிருந்தார்களே, அதல்ல நபி வழி. 11 ரக்காயத்துகள் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் 8+3 தான் ரசூலுல்லாஹ் தொழுது இருக்கிறாங்க. அதிபடியாக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தொழுத தொழுகை 13 ரக்காயத்து வரை ரசூலுல்லாஹ் தொழுது இருக்கிறாங்க. இதை தாண்டி ரசூலுல்லாஹ் தொழுகை, இதான்பா சுன்னா,
இதுதான் நபி வழி. இதைத்தான் இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காமித்து கொடுத்தார்கள். இதை நடைமுறைப்படுத்துவதால் எங்கள் உயிரே போனாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். அதானுங்க தூதருடைய சொல்ல. உசுரான வந்தா உசுரை விட தூதருடைய சொல்லுதான் முக்கியம். நிக்கிறோம்ல, நாங்கள் தீவிரவாதிகளா? இல்லை. இந்த தூதருடைய சொல்லுக்காக உயிர் துறக்க தயாராக நிற்பவர்கள் எத்தனை சுன்னத்துகள். திருமண விஷயத்துல எப்படியெல்லாம் திருமணம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது பார்க்கிறோம் அல்லவா? ஒரு நேரத்திலே ஊரிலே திருமணம் என்றால் அவ்வளவு தடாலடியாக பெரிய பெரிய மண்டபங்களை எடுத்து லட்சங்களை செலவு செய்து திருமணம் செய்த காலங்கள் எல்லாம் உண்டு. யாராவது மறுக்க முடியுமா? அடே, அது சுன்னத்து அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அன்னிக்கா திருமணம் என்பது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எந்த திருமணத்திலே செலவு சிக்கனமாக இருக்குமோ அதில் தான் இறைவனுடைய பரக்கத் அதிகமாக இருக்கும். எந்த திருமணம் சிறப்பான திருமணம் என்றால் செலவு சிக்கனமான திருமணம். திருமணம்னாலே பெண் வீட்டார சாறு விழிந்து அவங்கள்ட்ட கேட்க வேண்டியதை கேட்டு உறிஞ்சி எடுத்து லட்சங்களை ஆயிரங்களை வாங்கிக் கொண்டு வரதட்சணையாக எல்லா விதமான உடைமைகளையும் வாங்கிக் கொண்டு வாகனங்களை வாங்கிக் கொண்டு அவங்களுடைய ரத்த உசுரதான் எடுக்க அவ்வளத்தையும் பண்ணி நடைபெற்ற திருமணங்கள். மகர் தொகை என்ன? மகர் தொகையாக 101, 501 என்றெல்லாம் கொடுக்கப்பட்ட காலங்கள் சென்று நீங்கள் பெண்களுக்கு மனக்குடையை மனம் மறந்து கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அப்படி லட்சங்களை கொடுத்து மகராக கொடுத்து இவ்வளவு திருமணங்கள் நடைபெறுகிறது. பெரிய அற்புதம் இல்லையா? இவ்வளவு பெரிய மாற்றம் இன்றைக்கு சமுதாயத்தில் நடைபெற்றிருக்கிறது என்றால் இந்த நபிமொழிகள், இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் எப்படி இறைவனுடைய உதவியினால் ஒரு கூட்டம் இங்கே பாடுபட்டு கொண்டிருக்கிறது. அடே, வாங்கி முடிக்கிறது நபி வழி அல்ல. குடு, மகர குடு, உன்னால என்ன முடியுமோ அதை குடு, எளிமையா முடி. ஆடம்பர திருமணம் அதுல பரக்கத் அல்ல. அது இறைவனுடைய திருப்தியான பரக்கத்தை பெற்று தரக்கூடிய திருமணம் அல்ல. திருமண செலவு சுருக்குடா என்று சொல்லி தந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளை எல்லாம் எடுத்து சொல்லி இங்க திருமணம் நடைபெற்றிருக்கிறதா இல்லையா? அதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஷஹர் பாங்கு ஒலிக்கிறது, திடலிலே போய் மக்கள் தொழுகிறார்கள். மாற்று கொள்கையில் உள்ளவர்களாக இருந்தாலும் திடலிலே போய் தொழுவதுதான் சுன்னத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலே பெரிய மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல் இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க திடலுக்கு போய் தொழுதாங்கல்ல, அதுதான்பா சுன்னத்து. அவங்க கரெக்டா தான்பா சொல்றாங்கன்னு சொல்லி இன்றைக்கு லட்ச மக்கள் திடலில வந்து தொழுகிறார்களே, என்ன காரணம்? யாருடைய விமர்சனம் வந்தாலும் எங்களுக்கு கவலை கிடையாது. யார் எங்களை எப்படி எள்ளி நகையாடினாலும் தூட்டினாலும் கவலை அல்ல. ஏன்? நபிகள் நாயகத்துடைய சொல்லுதான் எங்களுக்கு முக்கியம். விரல் அசைப்பது, விரல் அசைக்கிறது சுன்னா. தொலைகளை நெஞ்சில தப்பீர் கட்டி தொழுவது சுன்னா. அதையெல்லாம் தொப்பு கையை கட்டி தொழுகிறாங்களா? என்னடா, என்ன ஆதாரம் இருக்குது? ஒரு ஆதாரமும் இல்லை. விரல் அசைத்து தொழுவது நபி வழி என்பதற்காக, நெஞ்சிலே தக்பீர் கட்டி தொழுவது நபி வழி என்பதற்காக பள்ளிவாசலிலே அடித்து துரத்தப்பட்டாலும் விரலை வெட்டி விடுவேன், உயிரை எடுத்து விடுவேன் என்று மிரட்டும் பொழுது கூட நபிகள் நாயகத்தினுடைய ஒரே ஒற்றை சுன்னாவாக இருந்தாலும் உசுறு போனா போயிட்டு போதுடா அப்படின்னு சொல்லி நடைமுறைப்படுத்தி இன்றளவிலையும் அல்லாஹ்வுடைய கிருபையினால அதெல்லாம் சுன்னாதானங்க. விரலசைக்கிறது சுன்னாதானங்க, நெஞ்சில தக்பீர் கட்டுறது சுன்னாதானங்க. இப்படி பல சுன்னத்துகளை ஹயாத்தாக்கி இருக்கிறது இந்த ஜமாத். இதுல பெருமை ஒண்ணும் இல்லை. இப்படி ஒரு கூட்டம் கடைசி வரை இருக்கும். ஏன்? நபிகள் நாயகத்தினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பதுதான் உண்மையிலேயே ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறது. அது அல்லாம சும்மா பகட்டு வார்த்தைகளால் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எதை வெறுத்திருக்கிறார்களோ, எப்படி நடக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறார்களோ அப்படி நடந்து விட்டு ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம்னா அது நேசமே இல்லைங்க. வாப்பா சொல்றாரு, அடே நீ குடிக்காத, தண்ணி அடிக்காத, பீடி பிடிக்காதங்கிறாரு. அவர் முன்னாலே உச்சி இழுக்கிற ஒருத்தவன் அவர் ரசூலுல்லாஹ்வை நேசிக்க, அவன் வந்து தன்னுடைய தகப்பனாரை நேசிக்கிறான, விரும்புறானா? கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள் பாருங்கள், குல்லு உம்மத்தி யதுகுலுல் ஜன்னah, இந்த உம்மத்திலே எல்லோரும் சுவர்க்கத்திற்கு செல்வார்கள், இல்லா மன் அபா, எவன் மறுக்கிறானோ
அவனை தவிர எல்லோரும் சொர்க்கத்திற்கு நுழைவார்கள். சஹாபாக்களுக்கு சந்தேகம். காலு யா ரசூலல்லாஹ் உமைய அபா, யார் மறுத்தவர்கள் என்றால் யார்? சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கள் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போவாங்க, சரி யாபா மறுத்தவர் என்று சொல்லுகிறீர்களே, மறுத்து நடப்பவர் என்றால் யார் என்று கேட்கிறார்கள். அதுக்கு ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க பாருங்க, மன் அத்தானி தஹலல் ஜன்னா, எவன் எனக்கு கட்டுப்பட்டு நடக்கிறானோ, என் சொல்லுக்கு என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு எவன் நடக்கிறானோ அவன் சுவனம் செல்வான். ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லு அதை ஹயாத்தாக்குறதுக்கு நீ போராடுறியா, தஹலல் ஜன்னா, சுவர்க்கம் செல்வாய். ஒமன் அசானி, யார் என் சொல்லுக்கு மாற்றமாக நடக்கிறாரோ, எனக்கு மாறு செய்கிறாரோ, அவர் ஃபக்கத் அபா, அவன்தான் மறுத்தவன், அவனால சொர்க்கம் போகவே முடியாது. இன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரும்புகிறோம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க எதை வெறுத்தார்களோ அப்படிப்பட்ட செயலை தானங்க நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் விரும்பினாங்களா? அதை பொதுவா அந்த பாடலுக்கும் கவிதை நடைக்கும் இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அது வணக்கம் இபாதத்து இல்லை, அது வேற விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், லா துத்திருனி கமா அத்தரத்தின் நஸாரா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி மக்கள் வரம்பு மீறி புகழ்ந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக ஆக்கினார்களோ அது போன்று என்னை புகழாதீர்கள் என்றார்கள். அப்படி சொன்னாங்களே ரசூலுல்லாஹ். அப்படி புகழாதிப்பது என்ன, எப்படி நீங்கள் என்னை பற்றி இறைவன் எப்படி உங்களுக்கு எடுத்து காட்டி இருக்கிறானோ, என்னை அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கள், அப்துல்லா அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்கள், அது போதும். ஒரு ரசூலுஹு, அவனுடைய தூதர் என்று சொல்லுங்கள், இதை தாண்டி எந்த புகழ்ச்சியும் புகழாரமும் எனக்கு தேவையில்லை என்று சொன்னார்கள். அந்த இறை தூதரை அல்லாஹ்வுக்கு நிகராக கொண்டு வந்து வைக்கக்கூடிய வாசகங்கள் 3 வரிகள் இருக்குதா இல்லையா? ரசூலுல்லாஹ் புகழ்றோம்ன்ற பேர்ல அந்த நன்மையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்த கஃபாருல் ஹதாயா வதுனூபில் மூபிகாத், அழித்தொழிக்கக்கூடிய பெரும்பாவங்களை மன்னிக்கக்கூடியவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், மறைவான விஷயங்களை தெரியக்கூடியவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், நோய் நிவாரணம் தரக்கூடியவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். என்ன மாதிரியான வார்த்தை! எந்த தூதர் இணை வைப்புக்கு எதிராக போராடினார்களோ, கொக்கரித்தார்களோ, அந்த இறை தூதருடைய வார்த்தையை காலில் குழி தோண்டி புதைக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு அந்த தூதருடைய சொல்லுக்கு மாற்றமாக நடந்து விட்டால் நீங்க நபியை நேசிக்கிறீங்களா, விரும்புறீங்களா? நீங்கள் உண்மையிலேயே நபியை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால், உண்மையிலேயே நீங்கள் நபியை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால், நபிக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தால் மௌலிது கிதாபை தூக்கி குப்பையில தூக்கி வீசுங்க, எரித்து விடுங்கள். ஏன் அப்படிப்பட்ட பாதகமான வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய தூதர்களை அல்லாஹ்வுக்கு நிகராக கொண்டு வந்து வைக்கக்கூடிய வார்த்தைகள் உள்ளடங்கி இருக்கக்கூடிய அந்த கிதாபுகளை தூக்கி வீசுங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இணை வைப்பிலே ஒருவர் இருந்தால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி, தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் ஒரு காலம் மன்னிக்கவே மாட்டான். எவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறானோ ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அவன் சுவனத்தை நினைத்து கூட பார்க்க முடியாது. ஹர்ரமல்லாஹ், அல்லாஹ் தடை செய்து விட்டான். அப்படிப்பட்ட மகாபாதகமான மோசமான நிலைக்கு நம்மை கொண்டு செல்வதுதான் நபி நேசம்ங்கிற பேர்ல கொண்டு வந்திருக்கிறாங்க மௌலிது. அது உண்மையிலேயே ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறது கிடையாது. ரசூலுல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி அல்லாஹ் புகழ சொல்றானோ அப்படி புகழ, ஸலவாத் சொல்லுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயலை உலகறிய செய்யுங்கள். அதுதான் ரசூலுல்லாஹ்வை புகழ்றதை ஒழிய அந்த தூதருக்கு மாற்றமாக நடப்பது அல்ல. அப்படி நடந்தால் நரக படுகொலி தான் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை நம்பிக்கையாளர்கள் உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும். அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடு அந்த தூதருக்கு கட்டுப்பட்டு அந்த தூதருடைய சொல்லை கேட்டு நடப்பதுதான் அந்த தூதருக்கு கட்டுப்படுவது. அந்த தூதருக்கு மாறு செய்தால் அவர் இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேசிப்பவர்களாக இல்லை அப்படின்றத செய்திகளை பார்த்தோம். இப்போ எதை நாம் கேட்டோமோ அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும். ஒரு சில முக்கியமான செய்திகள். இந்த வாரத்தினுடைய ஜும்மா வசூல் மாநில தலைமையினுடைய சேவை நிறுவனங்கள் மாநில தலைமை மூலமாக பல தாவா பணிகளை ஜமாத் சார்பாக நடத்தி வருகிறோம்.
போராட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள், சமுதாய பணிகள் ஜமாத் சார்பாக செய்து வருகிறார்கள். சில சேவை நிறுவனங்கள், ஹிஃபுல் மதரசா இருக்குது, இஸ்லாமிய கல்லூரி, ஆலிம்களை உருவாக்கக்கூடிய இஸ்லாமிய கல்லூரியெல்லாம் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான நிறுவனங்களை நடத்தக்கூடிய இந்த ஜமாத்துக்கு உங்களுடைய பொருளாதாரம் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த காசு பொருளாதாரத்தை வைத்து தான் ஜமாத்தினுடைய இந்த பணிகள் எல்லாம், போராட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், சமுதாய மாநாடுகள், இப்படி எல்லாமே உங்களுடைய பொருளாதாரம் மூலமாக தான் ஜமாத்து செய்து கொண்டிருக்கிறது. அதனால இந்த வாரத்தினுடைய ஜும்மா வசூல் மாநில தலைமைக்கு செல்லவிருப்பதனால் உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமாக அள்ளி கொடுத்து உதவுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.